Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான moongdal fry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்களா? இந்த மாதிரி ஒரு முறை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். நம்ம கடையில கிடைக்கிற மாதிரியே அதே டேஸ்ட்லயே இருக்குங்க. இன்னைக்கு நம்ம moongdal fry பண்றதுக்காக 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை வந்து நம்ம தண்ணியில நல்லா ஊற வச்சிடலாங்க. அதுக்காக இன்னொரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்திருக்க 1 கப் பாசிப்பருப்பை வந்துட்டு தண்ணிக்குள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு இது நல்லா ஊறட்டுங்க. ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்ப வந்துட்டு ஒரு 2-3 டைம் வந்துட்டு நம்ம இதை நல்லா கழுவிக்கலாங்க. கழுவதுக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிருங்க நல்லா சுத்தமா. அடுத்ததா ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த காட்டன் கிளாத்ல வந்துட்டு நம்ம பாசிப்பருப்பை வந்து நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுருலாங்க. கொஞ்சமா தண்ணி ஏதாவது இருந்துச்சுனாலும் வந்துட்டு காட்டன் கிளாத்ல போடும்போது இது நல்லா ட்ரை ஆயிருங்க. நமக்கு தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி காட்டன் கிளாத் எடுத்து நல்லா வந்துட்டு பாசிப்பருப்பை பரப்பி விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா தண்ணி எதுவுமே இல்ல பாருங்க. பாசிப்பருப்புல நல்லாவே ட்ரை ஆயிருக்கு. இப்ப வந்து இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. வெயிட் பண்ணலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பாசிப்பருப்பு எல்லாமே வந்துட்டு எண்ணெய்க்குள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுருங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. நமக்கு இது ஃப்ரை ஆகவே வந்துட்டு நல்ல சத்தம் வருங்க. பொரியற சத்தம் வந்துட்டு ரொம்ப நல்லா கேட்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி moongdal namkeen வந்து உங்க வீட்ல ஒரு முறை செஞ்சு பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். எவ்வளவு செஞ்சாலும் பத்தாதுங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்குங்க உங்களுக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் பொரியட்டுங்க. இது அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப பாருங்க நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இன்னொரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஃபுல்லா வந்துட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெயை சுத்தமா ட்ரை பண்ணிக்கோங்க. வடிகட்டி எடுத்து நம்ம பாசிப்பருப்பு எல்லாம் வந்துட்டு அதுலயும் போட்டு நல்லா சுத்தமா வந்துட்டு எண்ணெய் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. பேப்பர்ல வந்துட்டு போட்டுக்கோங்க இந்த மாதிரி பாசிப்பருப்பை. இப்ப பாருங்க எண்ணெய் எதுவும் இல்லாம ரொம்ப சூப்பரா இருக்கு. இத வந்து இந்த மாதிரி இன்னொரு பாத்திரத்துல போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாய் தூள் சேர்க்காம நீங்க வெறும் உப்பு மட்டும் வேணாலும் சேர்த்து இதுல மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம சேர்த்திருக்க மிளகாய் தூள் உப்பு வந்துட்டு பாசி பருப்புல நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்ப நமக்கு ரொம்ப சூப்பரான moongdal fry ரெடி ஆயிடுச்சுங்க.
இது வந்து எவ்வளோ செஞ்சீங்கனாலும் உங்கள் வீட்டில் பத்தவே பத்தாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் எல்லாரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.